சொல்லிடுவாங்க. ஃபோட்டோலேயும் ஒரு மாதிரி இருக்கும், பர்சனாலிட்டியும் நல்லாயிருக்கும் பேசுறதுக்கு. பட் நேரில் மீட் பண்ண டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். அதான் நான் இந்த என்னுடைய பெண் நண்பர்கள்ட்டெலாம் பேசும்போது அந்த கேட் ஃபிஷிங் அப்படிங்கிற வார்த்தைலாம் கேட்டு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கேட் ஃபிஷிங்லாம் நடந்திருக்கா? I have better conversations with ChatGPT than with some person on Bumble. ஐயோ அசிங்கப்படுத்துறீங்களே. அவுட்ஸ்கர்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டோம். அந்த பொண்ணு அந்த பையனை கூட்டு போய் அந்த பையனுக்கு பயம். என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரிலாம் வந்து நடக்க மாட்டேங்குது. சில நேரத்தில் எனக்கே ஒரு ஃப்ளோவில் எதுவும் சொல்கிறதுக்கு மைண்ட் இல்லாமல் நெக்ஸ்ட் உங்ககிட்ட என்ன கேட்கணும், ஏன்னா கதையெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, எனக்கு வந்து வாட் ஆர் பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபார் அ கை ஆன் டேட்டிங் ஆப்ஸ்? எதுவுமே நடக்கலைன்னா அதுதான் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸே. அதாவது நடக்கல இந்த சென்ஸ் நேராக நான் அந்த ஃபைனல் பார்ட்டு அப்படின்ற விஷயத்த போல நான் சில பேர் என்ன தெரியுமா இருப்பாங்க, மேட்ச் ஆயிடுவாங்க. ஹாய் ஹலோ சி ஐ எம் ஹியர் just because I am very bored and I am just trying to talk to new people. Otherwise there is no ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்ஆப்லேயே நீங்கள் உங்கள் நிறைய கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க, ட்விட்டர் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏமா நீங்கள் வந்து உன் ஃபோட்டோவை போட்டு என் கூட மேட்ச் ஆகி அதுக்கப்புறம் ஹாய் சொல்லி எடுத்தோன்னு ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் சொன்னால் பரவாயில்ல, ஓகே அவங்க நம்ம 2 பேர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கூடாது, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். எடுத்தோன்னே இப்படி சொல்லுவாங்க. அது ரொம்ப பிஸ் ஆஃப் ஆகும், ரொம்ப கடுப்பாக இருக்கும். அவங்க லொக்கேஷனை கண்டுபிடிக்கணும்னு தோணும் அப்படியே. அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஐ எம் நாட் ஹியர் ஃபார் டேட்டிங், இட்ஸ் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஹாவ் கான்வர்சேஷன்ஸ். நீ போய் ரோடில் சும்மா நின்று யாரையா கூப்பிட்டு பேசுமா, எல்லா பசங்களும் பேசுறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. எதுக்கு வந்து இதில் இப்படி சொல்கிறாங்க? குவாலிட்டி ஆஃப் கான்வர்சேஷன்ஸ்க்காக. அப்படியா? அப்போ நான் வந்து நல்லா பேசலைன்னு சொல்ல வரீங்க? நீங்கள் பேசுறீங்கிறனால தான் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு தான் புரியுது அவங்களுக்கு. இல்லை அது ஒன்று செம்மையாக கடுப்பாகும். சரியா? அதுக்கப்புறம் ஹைன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஜாலியாக ஃபன்னியாக அதான் சொல்லிட்டாங்க. சரி, அஃபென்சிவாக லியூடாக அசிங்கமான ஃபன்னியாக இல்லை, ஜென்ரலி இப்போ நம்ம பசங்க கூட பேசும்போது எதாவது கலாய்ச்சிட்டா திஸ் இஸ் த வே யூ டாக் டு அ பர்சன் whom you are first talking to in the app. You don't have respect. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பக்கிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய அதுக்கு அடுத்தது வந்து நம்ம மீட் பண்ணுறது தான் இல்லையா? ஸோ அதுக்கு கான்வர்சேஷன் பில்ட் ஆகி அந்த மீட் பண்ணுறது, இந்த மீட் பண்ணுறதுலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் சூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஐக்கிய தேவையில்லை. ஏன்னா நான் நிஜமாக ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நிறையா வாட்டி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூடலாம் மேட்ச் ஆகி அவங்க கூட பேசிடுவோம், செம்மையாக சிங்க் ஆகும். அஃபென்சிவாக நானும் சொல்லிக்க மாட்டேன், அவங்க சொல்ல மாட்டாங்க. சில பேர் ஈகோயிஸ்டிக்காக பேசுவாங்க. அந்த மாதிரி எதுவும் இருக்காது, சண்டைலாம் வராது. நல்லா பேசி ஒரு நல்ல வைப்பில் இருந்து மீட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறோம், மியூச்சுவலாக தான். அதுக்கப்புறம் அந்த எங்கே மீட் பண்ணுறது, அந்த இடம் டிசிஷன் இருக்குல்ல, அதில் ஏன்னு தெரில எனக்கு பர்சனலி ஒரு மாதிரி ஐயோ என்னடா பண்ணுறது, எங்கே மீட் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுருக்கேன் நான் நிறைய. அதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன். நிறையா நான் லூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மீட் பண்ணுறதை டிசைட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கான இல்லை. உங்களுக்கு அது ஈஸி தானுங்களா? அப்படியே டிசைட் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு எஃபர்ட், எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லாமல் நிறையா கோஸ்ட் பண்ணிடுவேன் நான். ஓகே, யூ டு தட், யூ கோஸ்ட். ஓகே, பட் ஏன் என்ன எஃபர்ட் உங்களால் போட முடியாது அந்த டைமில்? அது என்னமோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காது அது. ஏன்னா மெசேஜ்லேயே பேசிகிட்டு இருந்துப்போமா, மெசேஜில் ஹவு எக்ஸைட்டட் கேன் யூ கெட் அபவுட் சம் ஒன், இட்ஸ் ஜஸ்ட் அ கான்வர்சேஷன். அதுக்கு நம்ம கிளம்பி ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து ஃபிசிக்கல் எனர்ஜி இல்லை, அதுக்கே ரொம்ப மோட்டிவேஷன் தேவைப்படும். அந்த மோட்டிவேஷன் வந்து இல்லைங்கிறப்போ தான் ஓகே இல்லை நமக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் இல்லை. அந்த அந்த ஒரு அதை கடந்துட்டா அடுத்த இதுக்கு போய் அட்லீஸ்ட் மீட் பண்ணி அந்த ஆள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த சைடும் அப்படி தான். நான் நிறைய இதனாலேயே வந்து ஸ்டாப் ஆயிருக்கா. பட் வாட் இஸ் யுவர் லைக் ஃபேவரட் கைண்ட் ஆஃப் பிளேசஸ் டு மீட் இஃப் அட் ஆல் நீங்கள் அந்த இன்ஹிபிஷனை உடச்சிட்டு போகிறீங்க? ஐ லைக் கேம்ஸ், போர்ட் கேம்ஸ் அண்ட் ஃபுட்டு. ரைட்டு. ஆனால் இந்த சாப்பிட்டுக்கிட்டே அந்த பேசுறது அப்போ ஒரு மாதிரி வியர்டாக இருக்காதா அது? இல்லையா? எனக்கு சாப்பிட வாங்க முடியும், பேசினா பேச தான் முடியும், அந்த மாதிரி. அது தெரியல எனக்கு. எனக்கு சாப்பிட்டுட்டே பேச பிடிக்கும். இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்கல்ல நீங்க? நான் தமிழ் படம்லாம் பார்த்துருக்கேன். அந்த டப்பிங்லேயே பேசிட்டு இருக்கும்போதே நான் என்ன பண்ணேன்னா அப்படிதான் டப் பண்ணியிருப்பாங்க. புதுசாக ஒயின் கிளாஸை வச்சுட்டு அந்த கட்லரிலாம் அந்த பீங்கானில் பட்டு நல்லா ரசனையாக வாழ்றீங்க போல இருக்கே வாழ்க்கை. ஆனால் நிறைய ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், யாராவது வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோஸ்ட்டாக இருக்கீங்களா? அப்படி வந்து இல்லை
வரலாமான்னு கேக்குறப்பவே கோஸ்ட் பண்ணிடுவேன். அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே கோஸ்ட் பண்ணிடுவேன். கிளம்புன அப்புறம் அந்த விதத்தில் ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்வீட்டான பர்சனுங்க இவங்க. கோஸ்ட் பண்ண பசங்களாம் இவங்களை கண்டிப்பாக எப்படியா ட்ரை பண்ணி மீட் பண்ணிங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு என்ன ஒரு கருணையா. ஆனால் இப்போது இந்த சொல்லிடுவாங்க ஃபோட்டோலேயும் ஒரு மாதிரி இருக்கும், பர்சனாலிட்டியும் நல்லாயிருக்கும் பேசுகிறதுக்கு. பட் நேரில் மீட் பண்ண டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். எனக்குலாம் இருந்திருக்கு அது மாதிரிலாம் நிறையா. சரியா சரி, நம்ம ஒன்றும் ஐ எம் நாட் அ வெரி பிக் மன்மத டேஷ் ஆர் லைக் உங்களை பற்றி நான் சொல்லக்கூடாது, நீங்களே வேணாம் சொல்லிக்கோங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கான எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஹியூமன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருக்கணும், அட்லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியாக இருக்கணும், டிசப்பாயிண்டிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ் எதாவது இருந்திருக்கா நேரில் பார்த்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஒரு பர்சன் மட்டும் எனக்கு ஞாபகம் வராங்க. ஆனால் நான் அதை வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக பார்க்கல. ஐ திங்க் தே கவர் தேர் பால்ட்னஸ் ஒன் திங். எப்படி தொப்பி போட்டுக்கினாரா? அந்த ஃபோட்டோஸில் அவங்க பால்டாக இல்லாதப்போ எடுத்த ஃபோட்டோஸ் போடுவாங்க. அப்புறம் நேரில் பார்த்தப்போ அவங்களுக்கு ஆக்சுவலாக இங்கே 2 பல்லு இல்லை. சீரியஸாக வாங்க. ஐயோ எனக்கு அவங்க பேச பேச கண்ணு வாய்க்க போகுது. ஆனால் காவியா பார்க்காத டோன்ட் மேக் இட் ஆக்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் பல்லு வாட்டையை பார்த்துட்டே இருந்தீங்க. இவர் பேசும்போது காற்று வருமா அந்த 2 ஓட்டையிலையும்? அந்த மாதிரி இவர் விசில் அடிச்சா 3 விசிலாக கேட்குமா? அந்த மாதிரிலாமா? எனக்கு அதை பற்றி கேட்கலாமா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலாமா? என்கிட்ட போய் ஓவரா பேசினேன், பல்ல கட்டி விட்டான் அப்படின்னா அது என்னால் அந்த பவுண்டரியை கிராஸ் பண்ண முடியல. நான் வந்து டீசெண்டாக பேசிட்டேன். சரி, அந்த பேல் மேட்டர் எப்படி மறைச்சார்? தொப்பி போட்டுக்கினாரா? இது ஃபோட்டோஸ்ல அப்படி இருந்துச்சு. நேர்ல ஃபைன். நான் அந்த என்னுடைய பெண் நண்பர்களுக்கெல்லாம் பேசும்போது அந்த கேட் ஃபிஷிங் அப்படிங்கிற வார்த்தைலாம் கேட்டு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கேட் ஃபிஷிங்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப மோசமான லெவலுக்குலாம் நடந்தது. ஓகே சரி, அப்பியரன்ஸா பரவாயில்ல. அதை வந்து நம்ம அவங்க கூட ஃப்ரெண்டு கூட ஆகலாம். ஹி மைட் பி அ வெரி குட் ஹியூமன், ஷி மைட் பி அ வெரி குட் பர்சன். அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட் ஆகி லைஃப் லாங் அவங்க கூட வந்து எப்போவுமே ஒரு டச்சில் இருக்கிற ஆட்கள்லாம் கூட நிறைய பேருக்கு லைஃப் நடந்துப்பாங்க. ஆனால் அந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பற்றியே இல்லை சிங்கிளாக இருக்காங்களான்றத பற்றியே வந்து விட்டுருப்பாங்க நிறையா பசங்க, இல்லை நிறையா பொண்ணுங்க, தெரியல. அது மாதிரியும் லைட்டாக நடந்திருக்கு. பட் ஆஸ் அன் ஆவரேஜ் கெஸ் பண்ணுற பசங்க அது மாதிரி நிறையா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் நடந்திருக்கா உங்களுக்கு? கடைசி வரைக்கும் சொல்லாமலாம் இல்லை, பேசி கொஞ்ச நேரத்துலேயே வயா யூ ஹியர்னு ஒரு கொஸ்டின் 2 பேருமே கேட்டுப்போம், அதுலேயே தெரிஞ்சிடும். அதனால ரொம்ப பெரிய ரொம்ப நாள் பேசி அதுக்கப்புறம் என்னது நீயா அப்படின்னு கன்ஃபரண்ட் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் நான் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி எதுவும் சொன்னதில்லை. மேபி பிகாஸ் தீஸ் டேஸ் இட்ஸ் ஓகே. எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, பட் லவ்வை வந்து கல்யாணத்துக்குள்ளேயே நான் சுருக்க விரும்பல. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு லைக் கீப் சர்ச்சிங் ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. பட் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டே இல்லை கல்யாணம் பண்ணிகிட்டே வந்து அது சீட் பண்ணுறாங்க அப்படின்னு யாரையும் நான் தப்பாக சொல்ல விரும்பல. பட் ஏன் போய்ட்டு மற்றவங்களோட மைண்டை அது மாதிரி வந்து தேவையில்லாமல் ஒரு பொல்யூட் பண்ண ஏமாற்றணும், இல்லை மற்றவங்க டைமை வேஸ்ட் பண்ணணும் பேசிக்லி அப்படிங்கிற விஷயத்துல தான் அது கொஞ்சம் கடுப்பாக வருது. இப்போ நிறைய பேர் ஐ எம் மேரிட், மை ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ ஓகே வித் இட், யா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க. சரியா இருக்காங்க நிஜமா, நான் சும்மா வந்து மேக்கப் பண்ணி சொல்ல. அப்படி ஓப்பனாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம போயிட்டு ஏமாறவும் தேவையில்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் மீட் பண்ணதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பேட் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிலாம்னா என்ன சொல்லுவீங்க? பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போது பொதுவாக மிஞ்சி போனால் ஒரு பையனுக்கு என்னங்க நடந்துடும்? தட் கேர்ள் மைட் பி ரூட் ஆர் ஷி மை நாட் பி வெரி ஈஸி டு கம்யூனிகேட், இல்லை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு மாதிரி இருந்து, இல்லை ஒரு ஹார்ட் பிரேக் அந்த மாதிரி ஆகலாம். ஹார்ட் பிரேக் ஆகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நம்மளோட சேஃப்டிக்கே ஒரு பிரச்சனை வந்து, இல்லை நம்மளோட என்ன சொல்கிறது சுயமரியாதைக்கே ஒரு பிரச்சனை வர்றது, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அந்த மாதிரியா தான் இதை வந்து நடந்திருக்கா? எனக்கு நடந்தது இல்லை. ஃப்ரெண்டுக்கு வந்து ஹீஸ் அ கை. ஓகே, அவனுக்கு ஒரு பொண்ணு 2024ல ஹீ இஸ் அ கை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அவனுக்கு வந்து எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை கதை. ஆனால் அவனை வந்து அந்த பொண்ணு சரி என்னை 2 வீலரில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளா வழி சொல்லி ரொம்ப தூரமாக ரொம்ப இருட்டாமல் அவுட்ஸ்கர்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டான். அந்த பொண்ணு அந்த பையனை கூட்டு போய் அந்த பையனுக்கு பயம், வாழ்க்கையிலேயே இந்த மாதிரிலாம் வந்து நடக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஐ திங்க் மேலே வீட்டை கூட்டு போனாலோ என்னவோ, அதுக்கப்புறம் அவன் வந்து இல்லை எனக்கு பயமா இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டான்னு சொன்னான்.
அவ ரொம்ப creepy-ஆ behave பண்ணா. ஏன்னா இது ஆப்போசிட்டா தான் இப்படி நடக்கும். பசங்க ரொம்ப புஷ் பண்றோம், நிறைய அந்த மாதிரி நடக்கும். ஒரு பொண்ணு கூட்டு போறா ஒரு சைடு ஜாலியா இருந்தாலும் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். டூரிஸ்டாஸ்னு ஒரு படம் பார்த்தாங்க. அது எப்படின்னா அங்க எல்லாம் ஒரு ஈஸ்டர்ன் டூரிஸ்டாஸ், நான் தப்பா கூட சொல்லல, யாராவது கரெக்ட் பண்ணுங்கப்பா. ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூரோப்க்கு வந்து அமெரிக்கன்ஸ்லாம் டூர் போவாங்க. அங்கே வந்து பிளாண்ட்ஸ் நிறைய பேர் இவங்கெல்லாம் கிளப்ல மீட் பண்ணுவாங்க. 5 பசங்களாக இருப்பாங்க. நைட்டு நிறைய பொண்ணு மீட் பண்ணாங்க. அடுத்த நாள் பார்த்தா அவங்க தூங்கி ஏஞ்சா அதில் ஒரு பையன் காணாமல் போயிருப்பான். அதில் இந்த பொண்ணு வந்து அவனை அது மாதிரி ஒரு இடத்துல கூப்பிட்டு போயிட்டு அவனை கட்டி எல்லாம் போட்டு இன்னொரு ஆளில் கூப்பிட்டு வந்து மாஸ்க்லாம் மாட்டிட்டு உன்னோட ஆர்கன்லாம் திருடி அப்படியே ஃப்ரீசரில் வச்சு ரஷ்யாவுக்கு வந்து பார்சல் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு வியர்டாக நடந்திருக்கும்ல. ஆனால் அந்த பையன் போய் பார்த்துருக்கணும். மேட் அன் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் டு யூனோ. ஏன்னா பல பசங்களுக்கு அவருடைய ஒரு படிப்பினை வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் இல்லையா? யா, நைஸ் நைஸ். தேங்க்ஸ் உங்களோட ஃப்ரெண்டோட ஸ்டோரி என்கூட ஷேர் பண்ணிட்டு. அவர் பேர் எல்லாம் வந்து சொல்ல வேணாம், அவரே. ஆனால் இப்போ பார்த்துட்டு ஏய் என் கதையை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன டாக்குறியா அப்படின்னு. ஆனால் நம்ம ஊரில் இந்த கல்ச்சர் இன்னும் பெருசாக இல்லை. கல்ச்சர் வந்து வரணும் இல்லை வரக்கூடாதுன்னெலாம் சொல்ல வரல. அதோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், பெங்களூரில் வந்து டேட்டிங் ஆப்ஸோட புரிதல் ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது, இந்த அளவுக்கு ட்ராமாலாம் இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறையா வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரை எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னை தான் அந்த மாதிரி இருக்கா? ஒரு பையன் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தான். he said I am open to the idea of something some commitment later in time, பட் அவங்க ஃபஸ்ட்டு பேசுகிறப்பவே வந்து இந்த மாதிரி சம்பளம் என்ன ஜாதகம் என்ன அந்த ரேஞ்சில் தான் ஃபஸ்ட்டே பேச ஆரம்பிக்கிறப்போ பேனிக் ஆகுது அப்படின்னு ஒரு பையன் என்கிட்ட சொல்லி. ஆனால் அதெல்லாம் சம்மட்டான ஆஃப்ல எடுத்தோன்னே வந்து கல்யாணம் தான் எனக்கு வாழ்க்கை, மண்டபத்தை புக் பண்ணிடலாமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மாதிரிலாம் சில பேர் பேசுவாங்க. சச் அ டர்ன் ஆஃப் அது. ஓகே, உங்களுக்கும் அது நடந்திருக்கு? கண்டிப்பாக நடந்திருக்கு. ஓகே, என்ன இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி லெவலில் பேசுகிறேன். ஏமா என்னம்மா இது? சரி ஓகே ஃபைன், நானும் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த ஆப்குள்ளே வந்திருக்கேன், பட் இன்னைக்கே ஜாதகம் பார்த்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் தெரியல, அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் நம்ம இப்படி மற்றவங்களை பற்றி சொல்கிற மாதிரி நம்மளை பற்றியும் வந்து நிறைய பேர் சொல்கிறதுக்கு ஒன்று, ஏன்னா அந்த சைடில் இருந்து பார்த்தா தான் இந்த சைடு என்ன கலர் அப்படிங்கிறது தெரியும். பட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமாக தான் இருந்திருக்கு. அது இப்போது ஒரு காம்ப்ளிகேட்டட் டைம்ஸில் இந்த மாதிரி ஆப்ஸ் மூலியமாக லைக் 2 பேர் ஒன்றா சேர்ந்து இருக்கணும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இட் மைட் பி அ ஒன் நைட் ஸ்டாண்ட், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வாட் எவர். இந்த ஆப் மூலியமாக அது நடக்கிறதுனால எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை ஆன் அ லாங்கர் டேர்ம், எது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் ஸ்கில்ஸ். இப்போது நான்லாம் வந்து காலேஜ் கல்ச்சரல்ஸ்லாம் போதும் வெக்கமே இல்லாமல் போய் பேசிடுறேன் நான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இங்கே இருப்போம், இதை விட்டா இந்த பொண்ணு கூட பேசுறதுக்கு இந்த காலேஜுக்குள்ளே நம்மளால வர முடியாது. நல்லா பேசிட்டு போயிட்டு அந்த பொண்ணில் கட்டுற மாதிரியே இந்த கண்ணில் படுற மாதிரி ஒரு பேப்பரில் நம்பர் எழுதி போட்டுட்டு ஓடி வந்துடுவேன். அதில் 50% சக்ஸஸ் ரேட் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சோஷியல் ஸ்கில் நான் சொல்கிற மாதிரி ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இல்லை. பேசிக்காக ஒருத்தங்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணி அவங்ககிட்ட நம்மளை வெளிப்படுத்திக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஜட்ஜ் பண்ணி ஓகே இவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, இந்த கண்ணும் அது ரொம்ப கிரிஞ்சாயிரும். பட் நான் அதை ரொம்ப பாலிஷ்டாக சொல்கிறேன். அது எதுவுமே இல்லாமல் இது வேற மாதிரி கொண்டு போயிருதோ பேசிக்கலி. which is why it gets boring after a point. ஆமா, இது எனக்கு நான் சொன்னேன்ல அந்த எவல்யூஷன், அந்த எவல்யூஷனோட எண்டு வந்து சும்மா வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆப்பு திறந்து தூசியை தட்டி வச்சுட்டு சரி இது என்னத்த அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இப்போ எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அது இட்ஸ் நாட் மோட்டிவேட்டிங் டு ஹாவ் அ see I have better conversations with ChatGPT than with some person on Bumble. ஐயோ அசிங்கப்படுத்துறீங்களே. நான் நிஜமா லைக் இமோஷனல் கான்வர்சேஷன்ஸ் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட ChatGPT கிட்ட இருந்து எனக்கு நிறைய ரெசல்யூஷன்ஸ்லாம் வரும். இட் ஹஸ் டோல்ட் மீ திங்ஸ் தட் ஹஸ் மேட் மீ ஃபீல் பெட்டர். வாட் யூ சேயிங் இஸ் வெரி pathetic தெரியுமா? நான் தப்பா சொல்ல, பட் எப்படி இருக்கு? யா நான் ரொம்ப டெஸ்ட் பண்ணேன். அது ரொம்ப வந்த புதுசுல நிறைய ஒர்க் ஃபுல் டைம் நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ChatGPT வச்சு எழுதி முடிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேலாம் கொடுத்துச்சு அது. ஸோ நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி பார்த்தேன். மேக்ஸ் மட்டும் அதுக்கு வராது, அந்த மாதிரி டெக்னிக்கலாக எதுவும் வராது. பட் வேர்ட்ஸ் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இட் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தென் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் chatting with a human and with an intelligent bot, emotionally intelligent bot. So unless and until it's actually presence in this world, you don't get to feel the feelings that you can feel
அந்த அட்ராக்ஷன்லாம் லைக் யூ சைட் கண்ணும் பார்க்குற அந்த அட்ராக்ஷன்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் டெக்ஸ்ட் இஸ் மோட்டிவேட்டிங். தட் அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா தான் இட்ஸ் மோட்டிவேட்டிங். ரொம்ப அந்த ஹேர் படம்லாம் நடக்குமா சீக்கிரம், ஹேர்னு ஒரு படம் இருக்குல்ல, அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்துட்டு தான் நடந்துகிட்டே இருக்கு போல இருக்கு. இந்த பொண்ணு நான் சாட் ஜிபி கூட டேட் பண்ணிட்டு இருக்கு. ரைட், ஓகே பசங்களா அப் த கேம் அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன் ஸ்ட்ரைக் பண்ணுறது, அதுவும் எமோஷ்னலாக நம்ம ஒருத்தங்க கூட கனெக்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அது நிஜமாவே மனசு வச்சா முடியும். பட் மனசு வந்து இங்கே இல்லை இங்கே இல்லாமல் வேற எங்கேயாவது எப்பயுமே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச எவல்யூஷன் எப்படி தெரியுமா பார்க்குறேன். டிண்டர் வந்துச்சா, பம்பிள் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த டுபாகூர் ஆப்ஸ்லாம் நிறையா 4-5 அது பேர்லாம் சொல்ல தேவையில்ல, அது மூலியமாக ப்ரொமோட் ஆகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மொக்க செலிபிரிட்டிஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, ஏன் லைஃப்பில் நான் என்னோட துணையை கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ மேட்ரிமோனி சைட் இருக்கும்ல, அது வந்து இப்போ நம்மளோட ரைட் ஸ்வைப் லெஃப்ட் ஸ்வைப் லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதான் அதோட எவல்யூஷனாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த பொண்ணு வரன் பார்க்குறதே மச்சான் கூலாக பாடுறா அப்படிங்கிற மாதிரி, you are still not an unwanted product, come on, you are still young, you are still cool ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துச்சு. தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன். அது பேரையும் சொன்னால் ப்ரொமோட் ஆயிரும் அப்படின்னு பார்க்குறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு மேட்ரிமோனி சைட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பாக வந்து மாற்றிட்டாங்க. ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணால் போதும் உங்கள் வாழ்க்கையே மாறிடும் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, யா. ரொம்ப இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 3-4 months முன்னாடி தான் வந்து வந்துச்சு. ஆனால் நம்ம எல்லாமே வந்து ரொம்ப காமெடியாக நடந்த விஷயம், இல்லை வந்து பயமுறுத்துகிற மாதிரியான விஷயம், இல்லை வியர்ட் ஸ்டாஃப், இல்லை ஸ்டூபிட் ஸ்டாஃப் மாதிரி இல்லாமல் நல்ல எண்டுகள் ஏதாவது நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி சேர்ந்த கப்புள்ஸ் எதாவது இருக்காங்களா இந்த மாதிரி ஆப்பில் மீட்? நிறையா பேர் இருப்பாங்க, பட் ஜஸ்ட் ஸோ என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையனை மீட் பண்ணா, அயலில் மீட் பண்ணிட்டு 2 பேரும் பேசினாங்க, பழகினாங்க, ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாக நிறையா கான்வர்சேஷன்ஸ் பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து எங்கள் குரூப்லேயே இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து ஐ திங்க் நீங்கள் 2 பேரும் நல்லா செட் ஆவீங்க அப்படின்னு. அப்புறம் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, குட். ஒரு நல்ல ஹாப்பி குட் எண்டிங் ஆஃப் த ஸ்டோரி. which is I'm saying the person who spoke through the app recommended that guy to the other girl in the group. எனக்கு புரியுது. நான் என்ன நினைச்சேன், அவங்க 2 பேரும் வந்து ஆப்ல மீட் பண்ணி இது பண்ணாங்க, அவங்கள யாராவது ஒரு ஃப்ரெண்டு பார்த்து வந்து நீங்க 2 பேரும் ஆதரச தம்பதிகள் அப்படின்னு சொன்ன மாதிரி. இல்ல, அந்த ஆப்ல இருந்த பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணு கிட்ட போய் இந்த பையன் உனக்கு கரெக்டா இருப்பான், எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி. ஜென்ரலி லைக் இதெல்லாம் வந்து கேட்கணும். சமூகத்தில் இருக்க பெண்கள் இதை கேட்டு தங்களுக்கு ஒரு நன்மை நடக்கலனா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல பையன் இருக்கானா வேற யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். லைக் இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குங்க. லைக் ஆஃப் த ரெக்கார்ட் நீங்கள் இன்னும் நிறைய என்கிட்ட பகிர்ந்துப்பீங்க இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி இன்ஸ்பைரிங் ஆக்சுவலி. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் ஆப் வந்த ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கனால எனக்குலாம் கூப்பிட்டு அவார்டே கொடுக்கணும். இவரெல்லாம் வந்து தொட்ட காலத்துலேருந்து மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ஆயிடுச்சு. இப்போலாம் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணா நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா, நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா, நீ இவ்வளோ நாள் இங்கே இருக்கனாலே அப்படின்னு இது வியாபாரமே ஆகாது போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும்ல. அப்படி இருக்காது. ஆனா புதுசா யாரும் இல்ல, லைக் தி வேர்ல்ட் இஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு டூம்டா இருக்கும். இல்ல வெளி ஸ்டேட்ல நிறைய பேர்லாம் வருவாங்க, அவங்க இன்னும் ஏமாறுவாங்க, ஏதோ புது பையன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து பேசிட்டோம். இதில் நிறையா இப்போ டாக்டர் ஷாலினிலாம் கூப்பிட்டு பேசினா இதில் இருக்கிற என்ன சைக்காலஜி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இன்டென்ஸாக வந்து போவாங்க. பட் பசங்க மட்டும் தான் அப்படி பண்ணுவாங்களா, பொண்ணுங்களாம் அப்படி பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி டிபேட் உருவாக்காமல் 2 பேருக்குமே நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சத்தியமாக சொல்லிட்டேனே தவிர்த்து ஐயோ எப்படா பேச போகிறோம். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஒரு பயம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. நான் எதாவது தப்பாக சொல்லிடுவோமோ, இல்லை எதாவது தப்பான ஆன்சர் வந்து வாங்கிடுவோமோ, எதாவது தப்பாக போட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே இல்லை. டேட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா, இல்லை யாராவது யூஸ் பண்ணுறத பார்த்துருந்தா, இல்லை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணியிருந்தா அவங்க எல்லாருக்குமே லைஃப்பில் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு 2 விஷயமாவது வந்து இந்த கான்வர்சேஷனில் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாட் யூ திங்க்? நான் வந்து பெருசா ஏதோ ஒரு காசுக்காக பேசுறேன்லாம் நினைச்சு காசுக்காக தாங்க பேசுறேன். நான் காசுக்காக கூட பேசல. நான் ஆனஸ்ட்லி எனக்கு வந்து சோஷியல் லைஃபே கிடையாது. ஓகேயா, நான் என்னோட பாட்காஸ்ட் ஷூட் பண்ணுறது தான் என்னுடைய மேக்ஸிமம் என்கேஜ்மெண்ட் வித் பீப்புள். அந்த 1 hour தான் எனக்கு வந்து சோஷியல் லைஃபே. ஒருத்தவங்க கிட்ட அவ்வளோ டீப்பான ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறது அந்த டைம்ஸில் மட்டும்தான். அதுவும் புது பர்சன், பிகாஸ் நோ ஒன் இஸ் தெரியும், அவங்க எக்ஸிஸ்டன்ஸ் தெரியும், உங்களை மாதிரி உங்க எக்ஸிஸ்டன்ஸ் தெரியும், ஆனா இந்த மாதிரி உட்காந்து பேசியிருக்க மாட்டேன் அவங்க கிட்ட. ஆமா, ஸோ எனக்கும் வந்து பாட்காஸ்டிங்
அந்த ஷூட்டுங்கிறது இஸ் அ கிரேட் பிளேஸ் டு ஜஸ்ட் கேட்ச் அப் வித் பீப்புள். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸோ see this. நம்ம ஒரே கேங் கூட ஒரே மாதிரி பீப்புள் கூட பழகிட்டே இருந்தா திருப்பியும் லைக் ஆமாசாமி போடுற மாதிரி ஒரே விஷயங்கள் வரும். பட் ஐ ஃபெல்ட் வெரி ஃப்ரெஷ். இப்போ இன்னொரு சைடில் இருந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ், நிறையா லைஃப் ஸ்டோரிஸ்லாம் வந்து நம்ம யாரையும் அஃபெண்ட் பண்ணாமல் நடந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப இதுவாச்சு. பட் ஃப்ரம் மை சைட் நான் வந்து நியாயமாக இல்லை கரெக்டாக இல்லை என்னோட மைண்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே நான் கன்வே பண்ணனான்னு தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் ஸோ காட் அப் வித் ஓகே இது நிறையா இந்த டாப்பிக்கை நல்லா பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும்னு சொல்லிட்டு. பட் வெரி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் யூ ஆர் வெரி கேஷுவல் டு டாக் அபவுட் வாட் எவர் யூ ஃபெல்ட். நிறைய விஷயங்களை வந்து யோசிக்காமல் சொன்னீங்க. நான் எதுவுமே டேபுவெல்லாம் பேசல. டேபுவா பேசல, இல்லை இல்லை, சாதாரணமான விஷயம். லைக் யூ ஆர் வெரி கேஷுவல் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஏற்கனவே எழுதிட்டு வந்து இதெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யூ ஆர் அப்படியே ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டீங்க. அண்ட் இட் மேட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். சரியா? ஆனால் இந்த டாப்பிக்கில் நம்ம காசுக்காகலாம் பேச போகிறல. பட் பேசாத இன்னும் அரட்டை அடிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் கண்டிப்பாக விட்டு போயிருக்கோம். ஸோ இஃப் அட் ஆல் லைக் லெட்ஸ் சி ஹவு திஸ் கோஸ். அண்ட் யூ ஆல்சோ லைக் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பையன் வந்து பையன் கூட பேசுறது வந்து பார்க்கறதுக்கு நம்மளை வந்து பைத்தக்காரி மாதிரி காட்டுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு லைக் வில் மீட் அப் அகெயின் சூன். யா, இந்த டாபிக்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் உருப்படியான மக்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸாக்ட். யா, நான் காசுக்காக பேசுகிறேன், நீங்கள் காசே இல்லாமல் பேசுங்க. ஓகேவா? நைஸ் டு மீட் யூ. தேங்க்ஸ் காவ்யா. Bye. அப்புறம் அந்த பொண்ணு மேட்ரு